கொழுப்பு இருக்கு மேம். நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்குல்ல மேம், ரெண்டு. இந்த கெட்ட கொழுப்பு கரையணும். இதயம் அப்படியே ரொம்ப வீக்கா இருக்காங்க நிறைய பேர். அந்த இதயம் பலமா இருக்கிறதுக்கும் ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ நார்மல் வெயிட்ல இருக்கேன், ஆனா இருந்தாலும் ஏன் எனக்கு பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய உணவு முறைகள் தான். நிறைய பேர் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஸ்வீட் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் மிட் நைட்ல போய் சாப்பிட்றது, ஆல்கஹால் ஈக்குவலா நிறைய விஷயம் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்கஹாலே எடுக்கல இருந்தாலும் எப்படி எனக்கு பேட் கொலஸ்ட்ரால் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய அதுல போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும். காலையில சூடா இதை குடிச்சாலே போதும். ஸோ நல்லா நமக்கு ஃபேட் கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல முக்கியமாக பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல இருந்தாங்க பேசிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்களை உங்களுக்காக டிப்ஸாகவும் நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் நிறைய எங்கள் மேம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த வகையில் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி மேம்கிட்ட கேட்கலான்னு நானும் உங்கள் சார்பாக வந்திருக்கேன். என்னன்னா, கெட்ட கொழுப்பு கரையணுங்க. உண்மையாகவே நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு எவ்வளோ இருக்குன்னு நமக்கும் தெரியறதில்ல. முதல்ல அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ கெட்ட கொழுப்பு கரையறதுக்கும் இதயம் அப்படியே பலமாக இருக்கணும். இதயம் தாங்க ரொம்ப வீக் ஆகுது நிறைய பேருக்கு. இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் என்னதான் சொல்யூஷன் மேம்கிட்ட கேட்போமா? வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ நிறைய பேருக்கு இந்த கெட்ட கொழுப்பு இருக்கு மேம். நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்குல்ல மேம், ரெண்டு. இந்த கெட்ட கொழுப்பு கரையணும். இதயம் அப்படியே ரொம்ப வீக்கா இருக்காங்க நிறைய பேர். அந்த இதயம் பலமா இருக்கிறதுக்கும் ஒரு விஷயம் சொல்லுங்க. ஏன்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் தான் மேம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு. நார்மலா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ட்ரைகிளிசரைட்ஸ் இந்த எல்டிஎல் லெவல் அதிகமா இருக்கு. அதுல தெரிஞ்சிரும்ல மேம் எவ்வளவு இருக்கு கெட்ட கொழுப்புன்னு தெரிஞ்சிருது. ஸோ இந்த ஃபேட்டி லிவர், அது நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளமும் இருக்கு. ஏன் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுது? முன்னாடி எல்லாம் நல்ல ஒபீஸா, அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர, ஆனா இப்போ நார்மல் வெயிட்ல இருக்கேன், ஆனா இருந்தாலும் ஏன் எனக்கு பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய உணவு முறைகள் தான். நிறைய பேர் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க. இதனோட சேர்ந்து உப்பு சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறது, கொலஸ்ட்ரால் சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறது. கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லும்போது ஆயில் ஐட்டம்ஸ் நல்லா டீப் ஃப்ரை பண்ணதோ, ஃப்ரோசன் டயட் நிறைய எடுக்கிறது, நான்வெஜ் நிறைய இருக்கு, ஆல்கஹால் ஸ்மோக்கிங். அது இப்போலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் வந்துருச்சு. நானும் சொல்றேன், மெடிசன் எடுக்கிறப்ப ஆல்கஹால் எடுக்க கூடாது. இல்ல மேம், ஆல்கஹால் எடுக்கணுமே, என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்ல சார், அப்படி எடுக்க கூடாது, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க மேம்? ஆல்கஹால் எடுத்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி மெடிசன் கொடுத்துருவீங்க? ஆல்கஹால் எடுக்காம இருக்கிறதுக்கு மெடிசன் இருக்கு. இந்த மெடிசன் சில மெடிசன் நம்ம கொடுக்கும்பொழுது அந்த தாட்டே வராது, அதையும் மீறி குடிச்சிடுறாங்க. சம்டைம்ஸ் வந்து அப்படி ஆகுது இல்லைங்களா? அப்ப சொல்லிதான் கொடுப்போம், இந்த மெடிசன் எடுக்கும்போது உங்க ஆல்கஹால் எடுக்கணும் அப்படின்னு சொல்ற குறையும். மேம் சொன்ன மாதிரி இந்த மெடிசன் எடுக்கும்போது ஆல்கஹால், ஏன்னா நம்மளும் நல்லா இருக்கணும்ல, ஆரோக்கியமா இருக்கணும்ல, வாழணும்ல, உயிரோட இருக்கணும்ல, எடுக்காதீங்க ஆல்கஹால்லாம், தூக்கி போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆல்கஹால் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் மிட் நைட்ல போய் சாப்பிட்றது, ஆல்கஹால் ஈக்குவலா நிறைய விஷயம் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்கஹாலே எடுக்கல இருந்தாலும் எப்படி எனக்கு பேட் கொலஸ்ட்ரால் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறது, நிறைய இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறது, ஸ்வீட்ஸ் எடுத்துக்கினா, ஸ்வீட்ஸ்னா சுகர் மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆயில் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் நிறைய எடுக்கிறது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். இப்போ பேட் கொலஸ்ட்ரால் குறையணும்னா சில மூலிகைகளை அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கணும். டெய்லி நம்ம எடுத்துக்கலாம். தினம்தோறும் 2 கிராம்பு எடுத்துக்கோங்க, கொலஸ்ட்ரால் லெவல் நல்லா குறையும். காலையில 1 கிராம்பு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டீங்களா, வாயில போட்டு அதை அப்படியே சூ பண்ணிக்கோங்க. அந்த உமிழ்நீரோட கலந்து அது உள்ள போக போக கொலஸ்ட்ரால் லெவல் குறையும். அதே மாதிரி ஈவினிங் டைமும் 1 கிராம்பு எடுத்துக்கோங்க. நிறைய பதிவுல நம்மளும் சொல்லியிருக்கோம், பூண்டு டீயா நம்ம குடிச்சுக்கலாம். பூண்டு டீ அப்படின்னா ஒரு 4 பல் பூண்டை தட்டி தண்ணீர்ல போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் அதுல போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும். காலையில சூடா இதை குடிச்சாலே போதும். ஸோ நல்லா நமக்கு ஃபேட் கரைய ஆரம்பிச்சிரும். ஸோ இதுல முக்கியமாக பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கடுகு ரோஹிணி கற்பம்,
நம்மகிட்ட இருக்கு. நம்ம கிட்ட இருக்கு. ஸோ கடுகு ரோகிணி கற்பம் நல்ல கொலஸ்ட்ராலை நமக்கு குறைக்கும், இதயம் பலமாக இருக்கும். ஸோ ஹார்ட்ல பிளாக் இருக்குங்க, ஸ்டண்ட் வைக்கணுமா தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு, இல்ல ஹெரிடிட்டி ஹார்ட் டிசீஸ் நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ தாத்தாக்கு இருந்துச்சு, அப்பாவுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, என் சிஸ்டருக்கு இருக்கு, பிரதருக்கு இருக்குன்னுலாம் சொல்றாங்க இல்லையா. இப்போ ஹார்ட் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணனா கடுகு ரோகிணி ரொம்ப முக்கியமான ஒரு கற்ப மருந்தாக நம்ம எடுக்கலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா சிற்றரத்தைய டீயா நம்ம குடிக்கலாம். சித்தரத்தை மூலிகை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது. ஸோ சிற்றரத்தையோட மஞ்சளும் சேர்த்து இதை எப்படி எடுக்கலாம்னா, ஒரு 50 கிராம் சிற்றரத்தை மூலிகை பொடி இருக்குன்னா இதனோட 100 கிராம் நம்ம கொத்தமல்லி விதைகள், தனியா விதைகள் எடுத்துக்கணும். சித்தரத்தை நல்ல காரமான மூலிகை 50 கிராம் போதும். இதனோட தனியா கொத்தமல்லி விதைகள் 100 கிராம், 50 கிராம் மஞ்சள், 25 கிராம் ஏலக்காய். இந்த அளவுப்படி இந்த பவுடரை ரெடி பண்ணிட்டு காலை மாலை 2 வேளை அந்த டீயா நம்ம குடிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து 2 கிளாஸ் தண்ணீர்ல போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. காலையிலயும் ஈவினிங்கும் நம்ம குடிச்சிட்டே வரணும். ஸோ பிபி குறைய ஆரம்பிக்கும், கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு நல்லா குறையும், அதுவும் பேட் கொலஸ்ட்ரால். ஒரு 2 months இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இந்த ஃபேட்டி லிவர் கிரேட் 2ல இருந்துச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும், நல்லா குறைஞ்சிரும். நிறைய பேருக்கு இதனோட சேர்ந்து பித்தப்பையில கற்கள் இருக்கும். ஸோ கால் பிளாடர்ல ஸ்டோன் பாக்குறோம் நம்ம. ஸோ அதுவும் கரையறதுக்கும் இந்த சித்தரத்தை டீயாக நம்ம குடிச்சிட்டு வரலாம். கடுகு ரோகிணி கற்பம் நீங்க பயன்படுத்தலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். தினம்தோறும் உணவில் நம்ம கீரை வகைகளை நிறைய சேர்த்து சாப்பிட்டு டெய்லி ஏதாவது ஒரு கீரை சாப்பிடலாம். வெந்தயக்கீரை எடுத்துக்கலாம், சோம்பு கீரை ரொம்ப பெஸ்ட். ஸோ கொலஸ்ட்ராலை நல்லா குறைக்கிறதுக்கு சோம்பு கீரையை நம்ம பயன்படுத்தலாம். சூப் மாதிரி நம்ம எடுக்கும்பொழுதும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் கெயின் ஆகுது நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுனா, நம்ம உடல்ல கபம் அதிகமா இருக்கா அதை செக் பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு வாதம் அதிகரிக்கிறதுனாலும் வெயிட் கெயின் இருக்கலாம். ஸோ வாதத்தினாலயா கபத்தினாலயா அப்படின்றதும் செக் பண்ணிட்டு அதற்கேற்ற மருந்துகள் எடுக்கும்போது ஈஸியா நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிக்கும், வெயிட் லாஸ் ஆயிடும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். பேட் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு எவ்வளோ டிப்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க எங்கள் மேம். அதை விட இங்கே ஒரு கல்பம் சொல்லியிருக்காங்க. என்ன கல்பம்? கடுகு ரோகிணி கல்பம். இங்கே கடுகு ரோகிணி கல்பம்னு மேம்டே கிடைக்குது, வாங்கிக்கோங்க. அது கூட பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கும். அதுக்கு உள்ள நிறைய டீலாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு டிப்ஸாக எக்கச்சக்கம் டீ சொன்னாங்க, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. என்னங்க பேட் கொலஸ்ட்ரால், அதுக்கெல்லாம் தான் மட்டும்தான் மருந்து இருக்கேங்க நித்யா மேம்கிட்ட. தைரியமாக இருங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. வாங்க, இங்கே வீடியோலேருந்து நம்பரை எடுங்க, அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் இருந்து அது உங்களுக்கு சிம்டம் ஏதாவது தெரியுதா, வாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி.